ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாஷாஸ் டைம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சே 10 நிமிஷத்தில் ரொம்ப டேஸ்டியான, அதுவும் ரொம்ப குளிர்ச்சியான ஒரு குழம்பு தான் பார்க்க போகிறோம். சம்மருக்கு ரொம்ப டேஸ்டியாகவும் நல்லாவும் இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் அரிசி ரெண்டுமே ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இதை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இது கூட 2 பச்சை மிளகாய், 1.5 இன்ச் அளவுக்கு இஞ்சி, 3 கீத்து தேங்காய், அதாவது அரை மூடி தேங்காய், 1 ஸ்பூன் சீரகம், 2 அல்லது 3 வரமிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கலாம். 1 கப் தயிர் மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கலாம். கூடவே கொஞ்சம் தண்ணி ஊற்றி மோராக அடித்து எடுத்துக்கலாம். நம்ம இப்போது அடுப்பில் கடாய் வச்சு கடாய் சூடானதும் தேங்காய் எண்ணெய் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிங்க. அது கூடவே தாளிக்க தேவையான கடுகு, வரமிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு பொரியட்டும். இப்போ இது எல்லாமே பொரிஞ்சதும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிங்க. எல்லாம் வதங்கினதுமே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கலவையை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இதோட பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் தான் ஆகும். நல்லா வதக்கி விடுங்க. மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் கலந்து இதில் ஆட் பண்ணிடுங்க. இதெல்லாம் நல்லா வதங்கி கொஞ்சம் கொதி வரட்டும். அப்போ தான் அதோட பச்சை வாடை எல்லாமே போகும். இப்போது கொஞ்சம் கை எடுக்காமல் நல்லா கிளறி விடுங்க. ஏன்னா கடலைப்பருப்பு சேர்த்து அரைச்சிருக்கோம் இல்லையா, ஸோ அடிப்பிடிக்காமல் கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்போது எவ்வளோ கலவை இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்குவோம். நம்ம உப்பு ஆட் பண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறமா நம்ம அடித்து வச்சுருக்கிற மோர் எடுத்து ஊற்றிக்கலாம். இதில் அதோட பச்சை வாசமெல்லாம் போகணுங்க. வாசம் போனதுக்கப்புறமா மோர் ஆட் பண்ணிக்கிங்க. மோர் ஆட் பண்ணி ஜஸ்ட் ஒரு 1 or 2 மினிட்ஸ்லேயே இது நமக்கு குக் ஆயிரும். அடிப்பிடிக்காமல் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ இது நம்ம ரசத்துக்கெலாம் நுர பொங்கும் இல்லையா, அந்த மாதிரி இதுலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக நுர பொங்க ஆரம்பிக்கும். பாருங்கள், இப்படி நுர கட்டினதுக்கப்புறமா ஒரே ஒரு கொதி விட்டால் போதும். ரொம்ப கொதிக்க வேண்டாம். ரசத்துக்கு எப்படி செய்வோமோ அதே மாதிரி ஒரு கொதி வந்ததுமே மல்லித்தலைகளை ஆட் பண்ணி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். உங்கள்கிட்ட பருப்பு வடைகள் இருந்துச்சுன்னா ஒரு 4-5 பருப்பு வடையை இதில் போட்டு நல்லா ஊற விட்டுருங்க. ஊற விட்டுட்டு அதை சாப்பாட்டுக்கு தொட்டுட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் இன்றைக்கி இது கூட வாழைக்காய் வறுவல் செஞ்சு வச்சுருக்கேன். அதுதான் சேர்த்துக்க போகிறோம். நீங்கள் உருளைக்கிழங்கு பொரியல் இல்லை சேனக்கிழங்கு பொரியல் கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.